யாராவது உங்கள கன்டினியூஸா ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இவங்கலாம் ஏன் நம்மள இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க? இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மனசார நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நெனச்சதில்ல. நம்ம எதுவுமே ஹர்ட்ஃபுல்லா பண்ணதில்ல. அப்புறம் ஏன் இந்த ஒரு கேரக்டர் நம்மள வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு? நம்மள ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நம்ம வழியில போனாலும் நம்மள விடாம தொரத்திக்கிட்டே இருக்காங்களே ஏன்? இப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான டேரோ ரீடிங்கை பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம். ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸை கொடுக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா ஏன் ஒருத்தங்க நம்மளை ட்ரபிள் பண்ணணும்? இது கர்மாவா, இல்லை இது மனிதனோட இன்டென்ஷனா? இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த ஒரு மனிதர் இருப்பாங்க, நம்மளை ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்படுத்திக்கிட்டு அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தமா இல்லை அதுதான் அவங்க பிஹேவியரான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங் இன்னைக்கு உங்களுக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடிய இல்லை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, எப்படி போனாலும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக சிரிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் யார்? ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம். யூ ஹாவ் டு டிசைட் அந்த ஒரு பர்சன் ஏன் உங்களை இப்படி ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கலாம், சில நேரத்தில் கார்ட்ஸ் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடாக இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். எங்கெங்கே நம்ம மாற்றிக்கணுமோ அங்கங்கே நம்ம மாற்றிக்கிட்டால் ஒருவேளை இந்த பர்சன் வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகிறதுக்கான வழிகள் இருக்கலாம். ஆல் செட் அண்ட் டன் நம்பிக்கையோடு இந்த ரீடிங்கை பாருங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாராவது இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டிருந்தா, ஏன் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குற யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ரீடிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சை ஆஃப் ரிலீஃப், ஓ இதா அப்படின்னு ஒரு சைன் அவங்களுக்கு கிடைக்கலாம். அந்த சைன் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பாக மேம்படும்னு நம்ம நம்பணும் இல்லையா? சரி வாங்க, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் உங்களுக்காக 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரீடிங்கை கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு மனிதரை நினச்சிட்டு நீங்கள் வந்து கார்டை சூஸ் பண்ணலாம். இல்லை கார்டை சூஸ் பண்ணிவிட்டு கேட்க ஓ இதுதான் அந்த பர்சனா அப்படின்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் 2 வே ரவுண்ட். ஸோ ஒரு கார்டு தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது, 2 கார்டு கூட சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அந்த நேரத்தில் எது இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. அதை வச்சுட்டு வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய், நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ஏன் இந்த ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதற்கான பதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. 1 by 1 ரீடிங்லேயும் சொல்கிறேன். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இவங்க இப்படியெல்லாம் உங்களை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு புரியுது. ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க? பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுமையாக இருங்கன்னு நம்மளும் நிறைய தடவை பேசியிருக்கோம். பட் இவ்வளோ பொறுமையாக இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் உனக்கு பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ கெடுதல் நினைக்கிறேன், உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் ரொம்ப அவங்கக்கிட்ட நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்கணும்னு நினச்சி உங்களே நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பட் நான் அவங்கள எதிர்த்து எந்த விஷயமும் பண்ண முடியாது. என்னை டைட்டாக ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறத தான் நான் செய்யணும், அவங்க நினைக்கிறதா நானும் பேசணும் அப்படின்னு என்னை ஒரு பயங்கர கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னும் என்னால் சொல்ல முடியும். அவங்க வந்து உங்ககிட்ட இதுதான் அவங்க அப்படின்ற அந்த சுயரூபம் தெரியறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆயிருக்கும். ஏன்னா உங்ககிட்ட பேசி பழகும்போது ரொம்ப நல்லா அழகாக பேசி பழகி நல்ல இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்களா, நம்ம சொல்லுவோம்ல இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு கேட்பாங்கன்னு, அந்த மாதிரி இவங்களும் தப்பு செய்யக்கூடியவர்களா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. பட் அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். இன்கேஸ் என்னைக்காவது நீங்கள் வெளியில் போய் இவங்க என்னை இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் முதல்ல
நம்ம வந்து அவங்க இப்படி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் தெரியுமா? அவங்க நல்லா பேசின காலத்தில், உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்த டைமில், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல மனம் விட்டு பேசின காலத்தில் உங்களை பற்றின எல்லா கதைகளையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஓப்பனாக, இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் இருந்திருக்கு, இல்லை இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்படி ஒளிவு மறைவே இல்லாமல் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, கேன் ஐ சே தே ஆர் வெரி ஜெல்லஸ் அபவுட் யூ? உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்கன்னு சொல்லலாமா? உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா உங்கள் அளவுக்கு உங்களுடைய நல்ல மனசு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரொம்ப கமிட்டட். ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அதை ரொம்ப அழகாக கமிட்டடாக செய்வீங்க. பட் அவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியே ஆகணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இருப்பாங்க. பாசிவ் அக்ரெசிவ்னஸ், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக அப்படியே நம்மளையே அப்படியே எரிச்சிருவாங்க ஒரு பார்வையில் அப்படின்னு இருக்கும். பட் இவங்க எப்படின்னா அப்படியே பாசிவாக இருப்பாங்க, அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க ரொம்ப ஃபேக், ரொம்ப ஃபேக். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச யாரோ இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் கூட அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்குது. ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்களோ, நீங்கள் அவங்கள இவங்க கிட்டேருந்து பிரிச்சிருவீங்களோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட அவங்களுக்கு நிறையா இருக்குது. அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பயங்கர கனவு, அவங்களே கனவு கண்டு கண்டு உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே ஒரு ஜெல்லசியை திணிச்சிக்கிட்டு நிறைய எமோஷன்ஸ். ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேயே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குங்க. அவங்களால யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது, யாரையுமே மன்னிக்க மாட்டாங்க. ரொம்ப இமோஷ்னலி அன்ஸ்டேபிள்னு சொல்லலாமா? அவங்களுடைய இமோஷன்ஸை அவங்களாலேயே ஹேண்டில் பண்ண முடியாது. தே ஹாவ் அ டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங் தியர் இமோஷன். அண்ட் ஒரு வேண்டாத பொருள்னா கூட, இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஒரு வேண்டாத பொருள்னா கூட அதை வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. அது இப்போ என்ன ஆனாலும் சரி, நான் வந்து நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். நான் சொல்கிறது கரெக்டுனா, எனக்கு இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களில் எது உங்களோட ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் இன்னும் அப்லோட் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. மற்றவர்களை பற்றி இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் யாருமே இவங்களை பற்றி ஒரு விஷயம் கூட பேசிடக்கூடாது. எது சின்னதாக ஏதாவது சொன்னால் கூட என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் இமோஷ்னலி வீக்காகவே பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் இவங்க இமோஷ்னலி வீக்காக இருக்காங்கன்னு. ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் அவங்க அப்படி கிடையாது. அவங்க இமோஷ்னலி இன்டர்னலி வெரி ஸ்ட்ராங். ஆனால் வெளியில் அவங்க காட்டிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இமோஷன்ஸ் தேவைப்பட்டு இமோஷ்னலி வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு உதவி தேவை, இப்படியெல்லாம் வெளியில் மற்றவர்கள்கிட்ட ஒரு ட்ராமா இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பெருசாக பொறுமை கிடையாது. ஒருவேளை அதனால தான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்களோ தெரியல. அண்ட் இவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடெலாம் கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்வாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை. எங்கே விட்டாலும் உங்களால் வெளியில் வர முடியும். ப்ராபப்ளி இவங்க உங்கள் கூட இருக்கணும், இது கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை வேணுங்க. நிறைய தன்னம்பிக்கை தேவை. ப்ராபப்ளி அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ, இதுதான் என் பாடம், பொறுமையாக இருக்கிறது தான் என் பாடம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ. அண்ட் ஆக்சுவலி எனக்கு தெரியல, இந்த கார்டு வந்திருக்கு. பட் நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும். எப்போவாது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க முகத்தை நீங்கள் கவனிங்களேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க முகபாவங்கள் மாறும். அண்ட் ஏதோ ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் கூட அவங்க கோபத்தை காட்டலாம், இல்லை ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை நிறையா சாப்பிடலாம். ஏதோ ஒன்று சாப்பிட்ற விஷயத்தில் அவங்க கோபத்தை காட்டுறாங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே இந்த கார்டை இந்த ஒரு வகையில் பார்க்குறதுக்கு அப்படி தோணுது. அது கரெக்டா அப்படின்றது எனக்கு தெரியணும். இவங்கனால வெயிட் பண்ண முடியாது. அண்ட் இவங்களுக்கு வந்து ஓவர் ஒர்க்கிங்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் இதுதான் வேலைன்னு சொன்னால் செய்வாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை என்னால் முடியாது, எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் அ பிரைட் ஸ்டார், ஒரு க்ளோயிங் ஸ்டார். நீங்கள் உங்களுக்கு நிறைய ஹோப் இருந்திருக்கு வாழ்க்கையில், நிறைய பொறுமை இருக்குது, இன்னமும் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் இந்த பிரபஞ்சத்தோட நிறைய கனெக்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என் வாழ்க்கையோட பர்பஸ் தான் என்ன, நான் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்படி நிறைய கேள்விகளை நீங்களே உங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் ஸ்பிரிச்சுவல் டீம் ஃபார் ஹெல்ப்.
ஒரு நல்ல கைடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றத உங்கள் ஸ்பிரிச்சுவல் டீம் கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே இப்போது அப்படியே எல்லாமே சிதறி இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு இடத்துல ஒன்று இருக்குது. திடீர்னு உங்களுக்கு வந்து இவன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னும் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தா ஐயோ இப்படி போனால் இவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க இப்படியும் தோணுது. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் அப்படியே சிதைஞ்சு கிடக்கு. ஒரு கண்ணாடி உடஞ்சா எப்படியெல்லாம் தூள் தூளாக போய் உடஞ்சி போகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச கண்ணாடியிலையும் ஒரு முகம் தெரியுது. பட் இது உங்கள் வாழ்க்கை இல்லை. உங்கள் வாழ்க்கையை இன்னும் நீங்கள் ரீபில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சக்ஸஸ், ஒரு பேலன்ஸ், ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். முதல்ல இந்த ஒரு கேரக்டர் மேலே உங்களுடைய கவனத்தை வைக்கிறத நிறுத்துங்க. இப்போது இந்த கேரக்டர் வந்து உங்ககிட்ட ஒழுங்காக கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இவங்க கூட இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களால் வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸை வேறு எதுலையாவது செலுத்தலாமோ அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூடயே இருக்க வேறு யாருக்கும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து அப்படியே தட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ யாரும் கிடையாது அப்படின்னு உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டிமோட்டிவேஷன் என்ன பண்ணும்? நமக்கே நம்ம மேலே சந்தேகத்தை கொடுத்துரும். அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நம்மளுடைய கர்மா கிடையாது. அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான பதிலையும் உங்ககிட்ட நான் கிளியராக கொடுத்துட்டேன். நவ் இட் இஸ் அப் டு யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லை இதை பிரேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஃபைனல் பிரேக் கொடுக்க சொல்ல. பட் கொஞ்சம் உங்களுடைய சைலன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் இதை ஈஸியராக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த கார்ட் ரீடிங் அப்போ கூட நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களோ அதை தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். நிறைய இமோஷன்ஸ்க்கான கார்ட்ஸை நான் பார்க்குறேன். செல்ஃபிஷாக இருங்கங்க. எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் செல்ஃபிஷாக இருக்கிறதுல தவறே இல்லை. சில நேரத்தில் யூ ஷுட் மேக் ரேஷ்னல் சாய்ஸஸ். இது வேணும், இல்லை இது எனக்கு வேண்டாம், இதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், இதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் உங்கள் மேலே பயங்கர ஜெல்லஸாக இருக்காங்க. உங்கள் மேலே நிறையா பொறாமை இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க பொறாமப்படுறதுக்கு, அவங்கள விட நான் ரொம்ப கீழே தான் இருக்கேன், என் மேலே அவங்க பார்த்து பொறாமப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அவங்க உங்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்க. இதுதான் அடித்தளம், இதுதான் மேஜர் காரணம். இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கட்டாயமாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த வகையாவது பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கட்டாயமாக இந்த ரீடிங்கை உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்கள் செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஏன் ஒருத்தங்க நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க? இவங்கள விட்டு நம்மளால் போகவே முடியாதா? விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமே நமக்கு வராதா அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு டைம் கிடச்சிதுன்னா இவங்கள விட்டு வெளியில் போகிறதுக்கான மனசை நீங்கள் யூ ஹாவ் டிசைடட் இது எப்படி நடக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களை வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. உங்களையே நீங்கள் மறக்கிற அளவுக்கு, ஓ இப்படிலாம் நான் இருந்திருக்கேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் ரீசனாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தே ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ. அதனால தான் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. தே ஆர் மோர் பவர்ஃபுல். இது உங்கள் வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், வெளியில் நேபராக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. தே ஆர் வெரி பவர்ஃபுல். அண்ட் அவங்க சொல்கிற விஷயங்களை எல்லாருமே டு த டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓ அவங்க சொல்லிட்டாங்களா, அப்போ அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் நீயும் இதுதான் செய்யணும், நீயும் அவங்கள ஃபாலோ பண்ண, அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களையும் கண்மூடித்தனமாக ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வராங்க. பட் உங்களுக்கு அது பிடிக்கல. இல்லை இது இப்படி கிடையாது, நான் இப்படி வாழலை, நான் திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விரக்தினால் உங்களுக்கு அவங்க எப்போவுமே உங்களை ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணுது. அவங்க வந்து உங்களை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாமா? தே ஆர் மிஸ்யூஸிங் யூ. அண்ட் உங்களுடைய உழைப்பை அவங்க பெனிஃபிட்டுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க.
ஓகே. அண்ட் யூ ஹாவ் கம் டு அ பாயிண்ட் வேர் ஐயோ இதுக்கு மேலே என்னால் அழவே முடியாது, எனக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, திஸ் இஸ் ரியலி டிஸ்டர்பிங் மீ, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு உங்களை வந்து அந்த ஒரு நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, அந்த கான்ஃபிடென்ஸை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்சோ உங்களை எப்போவுமே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன தப்பாக நடந்தாலும் சரி அதற்கு நீங்கள் தான் முதல் காரணம் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது அப்படி இல்லைன்னு உங்களுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை அவங்க உலுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு இடத்துல யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் செல்ஃப். கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்கிறத விட எல்லாத்துலேயுமே சரி பார்த்துடலாம் பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சரி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எனக்கு தெரியல, எனக்கே டவுட்ஃபுல்லாக இருக்குது, எப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன். தி ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ. பட் அவங்கள விட நீங்கள் பவர்ஃபுல்லாக மாற முடியாதா? அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் தெரில. காதை பார்க்கலாம், போக போக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்சோ தே ஆர் வெரி அன்லாயல் டு யூ. உங்ககிட்ட அவங்க லாயலாகவே இல்லை. ஸோ என்னைக்காவது அவங்கள நம்பணும் அப்படின்ற தருணம் வரும்போது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்கள நம்பாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சரின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி, அப்படியே நெஞ்சை திறந்து நீங்கள் தான் என் மனசில் இருக்கீங்க, உங்களுக்காக நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் they will not trust you. அண்ட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த நீ நான் முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் இது பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அதை ரொம்ப என்னமோ நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கெலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் நீ பண்ணதையே சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய திறமை கூட இவங்களுக்கு இருக்குது. தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எஃபர்ட். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இல்லை எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம் இதனால் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் தே ஈவன் கன்சிடர் இட். ஸோ நீங்கள் ஏதாவது பெருசாக ஏதாவது ஒரு விஷயத்த போய் ஷேர் பண்ணணுன்னா முதல்ல எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்லிட்டு, அண்ட் வேறு வழியே இல்லை இவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும்னா போய் சொல்லுங்கள். மற்றபடி இவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் முதல்ல போய் சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயத்தை இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கக்குள்ளேயே நிறைய அவநம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை, அதை வந்து உங்க மேலேயும் அவங்க திணிக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கே நிறைய பயங்கள் உண்டு. ஸோ உங்களையும் ஒரு ஸ்டெப்லையும் பார்த்து 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 அப்படின்னு உங்களை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் இருக்குது. தே கேனாட் ஃபோக்கஸ் ஆன் எனி திங். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஓ நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டியா, நான் கவனிக்கலை அப்படின்றத சொல்லாமல், சொன்னியா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அவங்க வந்து தே லிவ் ஃபார் டுடேங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் நான் வந்து யாரை ஹர்ட் பண்ண முடியும், யாரை கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் நீங்கள் எஃபர்ட் போடணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத, எஸ்பெஷலி இந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி யோசிக்காமல் உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் பெட்டராக்கணும் இல்லையா? அந்த லைஃப் யூ ஷுட் நாட் கிவ் அப். விடாமல் ரொம்ப பர்சவியரண்ட்டாக இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு, சரி இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிங்க. ஆக்சுவலி உங்கள் காதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, உங்களுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு சக்ஸஸ் கோஷன்ட் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சூப்பராக குவாலிஃபை ஆகிருப்பீங்க. எதையுமே நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது, ஒரு சூப்பரான திறமை உங்ககிட்ட இருக்குது, உங்களால் முடியும், நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இன்ஃபேக்ட் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் ஒரு சூப்பராக ஒரு மாஸ்டர் லெவல் மாஸ்டரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து 100% புரிஞ்சுக்கிட்டு உங்களால் நடந்துக்க முடியும். பட் அகேன் அதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, யூ ஆர் நாட் டூயிங் இட். இந்த டெண்டன்சி வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கே கொண்டு வந்துடும். யூ வில் நாட் பி கான்ஃபிடென்ட். என்னால் முடியாது போல இருக்கு, இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே ஒதுங்கி போகிற அளவுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை அவங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லும்போது அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினீங்கன்னா அவங்க வாயடிச்சு போயிடும்ல, அவங்க உங்களை வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ. அதே மாதிரி இந்த பர்சன் வந்து
ஒரு நெகட்டிவிட்டியை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். காஜை பார்த்தாலே தெரியும். அதுவும் என்கிட்ட டேரோ கற்றுக்கிட்டவங்களுக்கு நான் எதை வச்சு அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, எதனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு. ஸோ அவர்களுடைய நெகட்டிவிட்டியை உங்கள் மேலே ஈஸியாக திணிச்சிருவாங்க. அண்ட் எஸ், தே ஆர் வெரி வெரி டிமாண்டிங். பயங்கர டிமாண்டிங்காக இருப்பாங்க. அவங்கனால எடுத்துக்க முடியாத வேலைகள், சுமக்க முடியாத வேலைகள் எல்லாம் உங்ககிட்ட ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீ பண்ணு அப்படின்னு. அதே நேரத்தில் ஓவராக டாமினேட்டிங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? தே வில் பி வெரி டாமினேட்டிங் அண்ட் தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம். நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிடுங்களேன், இல்லையே நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு அவங்க பவரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யார் அப்படின்றத ஒரு முகத்திரை போட்டு மறைச்சிட்டாங்க. ஓகே. அண்ட் ஒன்றா ரொம்ப கஞ்சமாக இருக்கணும், இல்லை ஓவர் ஸ்பெண்டிங்காக இருக்கும். ஒரு பேலன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு. அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜிங்க் சக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்டலாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பிடிக்கலை, அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிக்காதவர்கள்கிட்ட அவங்க ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பாங்க. அண்ட் நிறைய காசிப் 24/7 அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து காசிப். ஸோ கண்டிப்பாக அவர்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா உங்களுடைய பவர், உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் பிஹேவியர்னால தான் நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருக்கோ தெரியல, எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியே ஆகணும். நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. பூனை நடுவில் போகக்கூடாது, யாராவது சொல்லும் போது மணி அடிக்கணும், என்னமெல்லாம் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அண்ட் நிறைய ரகசியங்கள் அவர்களுக்கு இருக்குது. அந்த ரகசியங்களெல்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. நிறைய ரகசியங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அது யாருக்குமே வெளியில் தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, உங்ககிட்ட கேட்டாலே ஆமாம் எனக்கும் இது சந்தேகம் இருக்குது, நீங்கள் அவங்க இப்படி உங்களை பண்ணுறாங்கன்றனால நீங்கள் நிறைய அழுதுருக்கீங்க. உங்கள் காதை பாருங்கள், எவ்வளோ வயப்ரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க. அப்படியே உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ டேஷிங் ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக இருந்திருப்பீங்கன்னு. பட் இவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஒரு கலர்லெஸ் ஏஞ்சல். காதை பாருங்கள், உங்களுடைய கலர் எங்கே, நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்க, நீங்கள் எங்கேன்னு நீங்கள் தேடுற அளவுக்கு அழுது இப்போ நீங்கள் வந்து இனிமேல் நான் அழவே மாட்டேன், சிப்பா இதுக்கு மேலே என்னால் அழவே முடியாது, நான் அழணும்னு கண்ணெல்லாம் கசக்குனா கூட எனக்கு அழுக வராது, அந்த அளவுக்கு நான் அழுதுட்டேன். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. பட் என்ன செய்யணுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா மை ஃபேவரட் இஸ் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. முதல்ல ட்ரஸ்ட், நம்புங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷன் கிடைக்க போகுது. ரெண்டாவது கார்ட் கட்டிங் பண்ணுங்கள். ஓகே, இந்த கார்ட் கட்டிங் பண்ணும்போது அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை என் ஸ்டேட்டஸில் கூட நான் வந்து இன்றைக்கி போட பார்க்குறேன். ஸோ அந்த கார்ட் கட்டிங் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னா வார்த்தைகளே இல்லை, எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதை ரெகுலராக பண்ணும்போது இந்த தேவையில்லாமல் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்க உங்களுக்கு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து உங்களை மென்டலி ஸ்ட்ராங்காக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை இன்னும் கவனிக்கல. நினச்ச நேரத்தில் உங்களால் மல்டி டாஸ்க் பண்ண முடியும். நினச்ச நேரத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எப்பேற்பாடுபட்டாவது செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க நினைக்கிறது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு. பட் உண்மை என்னென்னா அவங்க உங்களை வந்து வேறு லெவலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கங்க. இன்ஃபேக்ட் அவங்க இப்படி உங்களை பண்ணதுக்கு யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். ஒரு வலி, ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அது இதுதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் அதை விட முக்கியமாக இந்த ரீடிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செத்ரி கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஏன் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய நீங்கள் அவங்கனால ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லலாமா? ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தேடலில் நான் முதல்ல பார்த்தது வந்து ஏமாற்றங்கள். உங்களை நிறைய ஏமாற்றியிருக்காங்க. அண்ட் ஏன் எனக்கு இப்படி ஏன் இந்த ஒரு விஷயத்த வந்து திருப்பி உங்களை யோசிச்சு உங்களை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்களே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜென்ரலாக நம்மளே அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்திருந்தோம்னா நம்ம என்ன நினைப்போம், சரி நம்ம கீழே வரவங்க வந்து இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படக்கூடாது, நான் தான் இப்படி பட்டுட்டேன், ஸோ நம்ம கீழே வரவங்க இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். பட் இவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய அந்த பவர், அவங்களுடைய அந்த பொசிஷன் ஏதோ இருக்கோ இல்லையோ, அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர், திறமைசாலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மற்றவர்கள் மேலே பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ புகுத்திட்டு இவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இமோஷ்னலாக யாரை வேணாலும் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய கேரக்டர். பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேச முடியாத இல்லை யோசிக்க முடியாத கேரக்டர். இப்போது நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக குடும்பம், சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப நிறைய விஷயங்களை யோசிச்சுட்ருக்கலாம். பட் இவங்க உங்களை பண்ண விஷயங்களை வந்து நீங்களுமே விட்டு வெளியில் வரத்துக்கான மனப்பக்குவத்தில் இப்போ இல்லை. என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்னால் இதை மறந்துட்டு போக முடியல, ஆமாம் அவங்க பண்ணிட்டாங்க, இன்ஃபேக்ட் ஏன் இவங்க என் வாழ்க்கையில் இப்படி பின்தொடர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்க நாளைக்கு உங்கள் முன்னாடி இல்லைனாலும் அவங்களுடைய மெமரிஸ், அவங்க உங்களுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி சீன் பை சீன், பிட் பை பிட் அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம இதை விட்டு எப்படி வெளியில் வர முடியும்? ஸோ அவங்க ஒரு புறம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதை விட்டு அந்த பிரச்சனையை விட்டு அவங்களே வெளியில் போனாலும் நீங்களே அதை விட்டு வெளியில் வரத்துக்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை. திருப்பி திருப்பி நீங்கள் அதுலேயே போய் உட்காந்துட்டு அந்த மெமரிஸ் உங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் என்னைக்காவது இதை விட்டு நான் வெளியில் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களை எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே வேறு மாதிரி ஆகிடும். புதிய புதிய விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இப்போது நான் என்ன செய்யணும், என்ன மாதிரியான டைரெக்ஷனில் நான் போகணும், எதுவுமே உங்களுக்கு தெரியல. எல்லாமே லைஃபே பிளாக்டான மாதிரி இருக்குது. எஸ், அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கொடுக்கலன்னு சொல்லலை, இல்லை கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் அவங்க கொடுக்குற ப்ரெஷரை விட நீங்கள் வந்து உங்கள் கற்பனை திறனால் பயங்கரமாக அதை வந்து யோசித்து உங்களே பயமுடுத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்கன்னு சொல்லலாமா? ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். ஸோ யூ ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ஓவர் கம்மிங் இட். அந்த ப்ரெஷரை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. பட் அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் கார்டே வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸ். ப்ளஸ் இவங்களே ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கலாக இருந்திருக்காங்க. உங்ககிட்ட நீங்கள் எது செஞ்சாலும் தப்பு, ஒரு ப்ளேம் கேம், உங்ககிட்ட நிறையா மறைச்சிருக்கலாம், உங்கள் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம், உங்ககிட்ட ஒரு பொசசிவாக கூட இருந்திருக்கலாம். அந்த பொசசிவ்னஸே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் நிறைய பெயின், நிறைய டிஃபிகல்ட்டான மொமெண்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீடமே இல்லாத ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா கூட உங்களால் எடுக்க முடியாத ஒரு மனநிலையை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இது ஒரு எக்ஸ்கியூஸாக நீங்களே எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? இன்ஃபேக்ட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது பிரச்சனை வெளியிலேருந்து வரதை விட உங்களுடைய கற்பனை தான் உங்களுடைய மிகப்பெரிய எனிமி அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்களே இப்படிலாம் நடந்துருமோ, ஒரு விஷயத்தை போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குள்ள இல்லை அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பண்ணி சின்னதாக இருக்கிறது கூட ரொம்ப பெருசாக விஷுவலைஸ் பண்ணி கடைசியில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி தான் அது நடக்கும். நீங்கள் அவங்க எப்படியும் நோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி போவீங்க, கடைசியில் அவங்க நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அதை தான் அவ்வளோ விஷுவலைஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பயம் பயம் பயம்னு. உங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுங்க, புத்தியை பயன்படுத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் எப்படியோ குயிக்காக டீல் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. இன்ஃபேக்ட் அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது. ஒரு 10 விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தா கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைமுக்கு எப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியாலஜி உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ வேலைகள் கொடுத்தாலும் உங்களால் திறன்பட செய்ய முடியும். பட் உங்ககிட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா மறதி. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களை பல நேரங்களில் நீங்கள் மறந்துடுறீங்க. அந்த மறதி கூட உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லாமல் போகுதோ, அது மற்றவர்களுக்கு உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கோ, அதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய கற்பனையில் உங்கள் கற்பனை திறனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் பார்க்குறதோ அதெல்லாம் கூட பெரிய அடிக்ஷனாக தெரில. பட் உங்கள் கற்பனை திறனை ஒரு பெரிய அடிக்ஷனாக நான் பார்க்குறேன். ரொம்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு ரொம்ப டிஸ்டர்ப்
கரெக்டாக இருக்கீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். நீங்களும் ரொம்ப ஃபினிக்கி ஆயிட்டீங்க. ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது எனக்கு பிடிக்கல, இதை பண்ணாத அதை பண்ணாத. அதாவது உங்களுடைய ப்ரெஷரை, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நீங்களுமே ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிறனால மற்றவர்கள் மேலே அந்த கோபத்தை காட்டுறீங்களோ அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். யூ ஆர் unable டு செட் கோல்ஸ் அண்ட் fulfill them. உங்கள் முன்னாடி என்ன பார்த்துருக்கு அப்படின்றது கூட தெரியல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெர்லினா கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ்க்கான கார்ட்ஸ். நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க, ஏன்னா உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியல. யூ ஆர் கன்ஃபியூஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் இன்ஃபர்மேஷன். ஸோ முதல்ல இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிச்சுட்டு செயல்படு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அந்த அந்த வழியை நினைக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா? அதை நினைக்காம உங்களால் அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியல. இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, ஆனாலும் போய் முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறீங்க. அது பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அந்த பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது சாமர்த்தியம் தான். பட் இருந்தாலும் அந்த சாமர்த்தியம் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய எக்ஸசிவ் ஓவர் தாட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும். ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஒரு சில நேரத்தில் உங்களால் ஒரு சில விஷயங்கள் முடியும், பல நேரத்தில் நம்மளால் முடியாமல் போயிடலாம். ஸோ யார்கிட்டையுமே எஸ்பெஷலி அந்த ஒரு பர்சன் கிட்ட ஓவர் கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. என்னால் முடியும், நான் பண்ணிடுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அந்த தன்னம்பிக்கையான பேச்சு உங்களுக்கான முன்னேற்றத்தில் இல்லாமல் அவர்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்குது. அண்ட் அவங்க முன்னேறாங்களோ இல்லையோ, நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணுறீங்க. கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், பணம் ஆகட்டும், எப்போவுமே அது ஒன் சைடடாக இருக்கோ அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக வைக்கிறதும் உங்கள் கிட்ட தான் இருக்குது, அதையும் நான் பார்க்குறேன். உங்களுக்கே இப்போது உங்களுடைய ஓவர் திங்கிங் மேலே ஒரு கோபம் இருக்குல்ல, ஐயோ எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த கோபம் வருதே, நான் என் கோபத்தை யார்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டாமல் வெளியில் இருக்கிறவங்க கிட்டலாம் காட்டுறேனே, இதெல்லாம் உங்களுக்கு தோணுது. உங்கள் மைண்டே ஓவர் ஆக்டிவாக இருக்கிறதும் உங்களுக்கு தோணுது. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. கரெக்டாக நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுல உங்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் இல்லை. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. சில நேரம் தேவையில்லாமல் பேசிடுறீங்க, தேவையில்லாமல் உங்கள் ஆக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கே அன்கன்ட்ரோலபிளாக போயிட்டுருக்கீங்க. அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளஸ் பேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களே அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ ஓப்பனர் கார்டுன்னு நினைக்கிறேன். 3 யார் சூஸ் பண்ணுறீங்களோ இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சம்மன் இஸ் ரியலி ட்ரபிளிங் யூ, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க ட்ரபிள் பண்ணுறதை விட ஒரு 10 மடங்கு அவங்க ட்ரபிள் பண்ணுறாங்கன்னு நீங்களே நினச்சி அந்த ஸ்டபர்னஸ், அந்த ப்ரெஷரை உங்கள் மேலேயும் திணிச்சிக்கிறீங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க மேலேயும் கொடுக்குறீங்க. அந்த ப்ரெஷர் அவங்களால தாங்க முடியல. ஹெல்ப் கேட்கணும்னு தோணுது, யாரை கேட்கணும்னு தெரியல. எவ்வளோ கன்ஃபியூஷன் இது சுற்றி இருக்கு பாருங்க. நோன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நோன்னு சொல்ல முடியல. ஸோ யாருமே இப்போ உங்கள் மேலே டிபெண்டபிளாக இருக்கலாமான்றது அவர்களுக்கே ஒரு கேள்விக்குறியாகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. இந்த அடிக்ஷன், இந்த ஓவர் திங்கிங் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் நினைக்கிறத விட யூ ஆர் மோர் கேப்பபிள். பியூட்டிஃபுல்லான நாட்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட் முதல்ல இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நீங்களே உங்களுக்காக செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லலாம் இந்த பெயினை. இதை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் நினைக்கிறத விட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேர் ஆர் யூ அப்படின்ற கேள்வியை நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். இல்லை உங்களால் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதா, இந்த ரீடிங் வேறு யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது, இல்லை ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை சொல்கிறாங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங் உங்களை சேரும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேக் கேர்.